வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். போதுமானவர்களே, இன்றைக்கு ஒரு 4 அல்லது 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இயேசு முன்னே நடந்து போனார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் முன்னே நடந்து போனார்? சில சமயத்தில் நீங்களும் நானும் கூட முன்னே நடந்து போகிறோம் ஆண்டவருக்காக. ஆனால் பல சமயத்தில் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக முன்னே நடந்து போவோம். அது ரொம்ப சுலபம். ஆனால் எல்லாமே எனக்கு பிரதிகூலமாக இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, எல்லாமே எனக்கு பாதகமாக இருக்கிறது, எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காக முன்னே போகிறோமா? அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காக முன்னே நடந்து போகிறோமா? இங்கே ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் அதுதான். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம், நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சாதகமாக இல்லாமல் காணப்படலாம். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னே நடந்து போனார். இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பல சவால்களுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில், பல குழப்பங்களுக்கு நடுவில் பின்தங்குகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது, பின்னோக்கி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஆண்டவரை போல முன்னோக்கி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னே நடந்து போனார்? வாசிக்க கேட்போம். அதே மார்க்கு புஸ்தகம் அதே 10ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். 33ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்லுகிறது பாருங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம். 32ல் பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில். திரும்ப 33ல் இதோ எருசலேமுக்கு போகிறோம். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மற்றவர்களும் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? கடைசி பயணமாக அவர்கள் இப்பொழுது எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த கடைசி ஒரு வார காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். The last week in the life of Jesus Christ. அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கிற அந்த கடைசி ஒரு வார காலம், from the Palm Sunday to the Resurrection Sunday, அந்த குருத்தோலை ஞாயிறு முதல் அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரையிலான அந்த இடைப்பட்ட நாட்களில் நடைபெற்ற ஒரு காரியம். அப்பொழுதுதான் அவர் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார் கடைசி முறையாக. இப்போ எருசலேமுக்குள்ளே போய் சேர்ந்ததுமே அவருக்கு என்ன சம்பவிக்க போகிறது? 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ கவனிச்சு பாருங்க, எருசலேமில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நுழைந்த மாத்திரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவரை கைது செய்ய அங்கே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக யார் பாருங்க, முதலாவதாக அவரை வந்து யார் பிடிக்க போகிறாங்க? அவர் எந்த யூத இனத்தில் பிறந்தாரோ அதே யூத ஜனங்கள், அதே யூத மக்கள், அதே யூத மத தலைவர்களான பிரதான ஆசாரியரும் வேதபாரகர்களும் அவரை பிடிக்க போகிறாங்க. பிற்பாடு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்து அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை புற தேசத்தாரிடத்துல, பிலாத்துவினிடத்துல, ரோம சாம்ராஜ்யத்தினிடத்துல, போர்ச்சவர்களிடத்துல ஒப்பு கொடுக்க போறாங்க. இதுதான் எருசலேமிலே சம்பவிக்க போகிறது.
அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும், எருசலேமில் நுழைந்த மாத்திரத்தில் இனி நான் ஊழியம் செய்ய போகிறதில்ல, இனி நான் அற்புதங்கள் செய்ய போகிறதில்ல, இனி நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, இனி நான் தேவனுடைய ராஜ்யத்தை பேச போகிறதில்ல. அங்கு போய் சேர்ந்த மாத்திரத்தில் என்னை போல என்னுடைய இனத்தில் பிறந்த அந்த மத தலைவர்கள் என்னை பிடிக்க போகிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவங்க எல்லாரும் என்ன புற ஜாதிகள் இடத்துல என்னை ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சும் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் முன்னே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே? எருசலேமிலே அவருக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நேர்மறையான காரியங்கள் அல்ல, எதிர்மறையான காரியங்கள். எருசலேமிலே அவருக்கு சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் சாதகமான சம்பவங்கள் அல்ல, பாதகமான சம்பவங்கள். அவைகளுக்கு நடுவில் இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கூட பாருங்க, அவர் பேக் ஆகலை, அவர் பின்மாறி போகலை, அவர் பின்னோக்கி ஓடி போகலை, அவர் முன்னே நடந்து போகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம். அநேகர் நமக்கு தடையாய் இருக்கலாம், அநேகர் நமக்கு எதிர்ப்புகளாக மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்காக நீங்களும் நானும் பின்மாறி போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது, முன்னோக்கி போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்கள், எருசலேமிலே நுழைந்த மாத்திரத்தில் ஒரு பக்கம் யூத மத தலைவர்கள், ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் தலைவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் இயேசுவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதில் பாருங்க, முதல்ல இயேசுவை யார் பிடிக்க போறாங்க பாருங்க, புறஜாதிகள் கிடையாது, யூத மத தலைவர்கள் தான் அவரை முதல்ல பிடிக்க போறாங்க. சொல்லப்போனால் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவை அங்கே பிடிக்க போறாங்க. சரிங்களா? ஸோ பல சமயத்தில் உங்களுக்கும் எனக்கும் புறஜாதிகள் நமக்கு தடையே கிடையாது, அவங்க நமக்கு எதிர்ப்பாளர்களே கிடையாது. சரிங்களா? நம்மளை மாதிரியே கிறிஸ்தவர்களாக இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பல சமயத்தில் நமக்கு பிரச்சனையே கொடுக்குறவங்க. புரியுதுங்களா? இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய புரியுதுங்களா குப்புசாமியால் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது, உள்ளே இருக்கிற கிறிஸ்டோஃபரால் தான் நமக்கு பிரச்சனையே. அந்த பேரில் யாரும் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ கவனிச்சு பாருங்க, உள்ள வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மாவால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய மரியம்மாவால் தான் நமக்கு பிரச்சனையே. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய சபை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் தடையை உண்டாக்குகிறவர்கள் அந்நியர்கள் கிடையாது, புறஜாதிகள் கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கிறவங்க தான். ஸோ அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுவை முதலாவதாக புறஜாதிகள் பிடிக்கலை, பிலாத்து பிடிக்கலை, ரோம அரசாங்கம் பிடிக்கலை. இன்னும் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பிலாத்துவுக்கும் ரோம அரசாங்கத்துக்கும் இயேசுவை எப்படியாகிலும் விடுதலையாக்கிட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய வாஞ்சை. ஆனால் இந்த யூத மத தலைவர்கள் விடலை, இந்த யூதர்கள் விடலை, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர் இவங்க அவரை விடுதலை செய்யும்படிக்கு அவங்க விடவே இல்லை. ஸோ அதனால் அவங்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் தான் பிலாத்து இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறாரே தவிர மற்றபடி பிலாத்து மனமு வந்து அந்த காரியத்தை அவர் செய்யவே கிடையாது. அப்போ கவனிச்சு பாருங்க, இயேசுநாதருக்கு அன்னைக்கு தொந்தரவு கொடுத்தவங்கெல்லாம் அந்நியர்கள் கிடையாது, அவர் எந்த இனத்தில் பிறந்தாரோ அதே இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அவருக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்துருக்காங்க. ஆனால் கவனியுங்கள் அன்பானவர்களே, ஸோ இதெல்லாம் இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். எருசலேமிலே நுழைந்ததுமே இயேசுவை அரெஸ்ட் பண்ண போறாங்க, இயேசுவை பிடிக்க போறாங்க, இயேசுவை கைது செய்ய போறாங்க, இயேசுவை விசாரிக்க போறாங்க, இயேசுவை அலகழிக்க போறாங்க. புரியுதுங்களா? இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்த போறாங்க. இதெல்லாம் நடக்கும் அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தும் கூட அன்பானவர்களை எதை குறித்தும் அவர் கலங்கவில்லை, எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை. பரம ராஜ்யத்துக்காக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் முன்னே நடந்து போகிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களை, முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் முன்னே நடந்து போனார் என்றால் அவரை பிடிக்க போகிற ஒரு சூழ்நிலையில அவர் முன்னே நடந்து போகிறார். சரி, இரண்டாவதாக வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம் 34ஆம் வசனம். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி, போதும், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுவார்கள். அடுத்த ஒரு குறிப்பு, எந்த சூழ்நிலையில் அவர் முன்னே நடந்து போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரை என்ன பண்ணுவாங்களாம், பரியாசம் பண்ண போறாங்க. எருசலேமில் நுழைந்ததுமே அவரை பாராட்ட போறதில்லை, அவரை புகழ்ந்து பேச போறதில்லை,
அவரை மெச்சிக்கொள்ள போறதில்லை, அவரை பெருமை பாராட்டி பேச போறதில்லை, அவரை வாழ்த்த போறதில்லை, அவரை வசப்பாடி இகழ போறாங்க. அவரை என்ன செய்ய போறாங்களாம்? பரியாசம் பண்ண போறாங்க. கேவலமான வார்த்தைகளாலே, அசிங்கமான வார்த்தைகளாலே, அவலட்சணமான வார்த்தைகளாலே, கெட்ட கெட்ட வார்த்தைகளாலே என் ஆண்டவர் அங்கே பரியாசம் பண்ணப்பட போகிறார். இது நடக்கும்னு அவர் தெரிஞ்சும் கூட அவர் கொஞ்சம் கூட பயப்படலை, முன்னே நடந்து போகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பல சமயத்தில் பரியாசம் பண்ணப்படுகிறோம். அநேகர் நம்மளை பரிகசிக்கிறாங்க, அநேகர் நம் மீது வீண் பழி சுமத்துறாங்க, அநேகர் நம்ம மேலே குறைகளை பேசுகிறாங்க, குற்றங்களை சொல்கிறாங்க, இல்லைங்களா? அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில் நான் இதுக்கு தான் பைபிளே நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் ரட்சிக்கப்படவே மாட்டேன்னு சொன்னேன், அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் சம்பவித்தாலும் கூட ஆண்டவருக்காக நான் முன்னடப்பேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கு என்ன முதல்ல, ரெண்டாவது என்ன நடக்குது பாருங்க, அவரை பரியாசம் பண்ண போறாங்க. பரியாசம், சரிங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பரியாசம் பண்ணப்படுகிற வாழ்க்கை, சரிங்களா? என்னைக்கு இந்த பைபிளை நீங்களும் நானும் கையில் எடுத்தோமோ அன்னைக்கே இந்த உலகம் நம்மளை கேலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. புரியுதுங்களா? அன்னைக்கே இந்த உலகம் நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, இல்லைங்களா? இன்றைக்கும் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, இல்லைங்களா? பெருசாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு போகிறான் பாரு, பெருசாக வெள்ளையும் சேலையுமா போகிறா பாரு, இல்லை? இப்படி தான் பேசுவாங்க, உண்மைதான். ஸோ அப்படி நமக்கு விரோதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வரும். ஆனாலும் கூட அன்பானவர்களை, நீங்களும் நானும் விட்டு கொடுக்கக்கூடாது. இயேசுவை, சத்தியத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. பரியாசம் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது, ஊழியம் செய்த போது, அவருக்கு நிறைய பரிகாசங்கள், சரிங்களா? அவருக்கு வராத பரிகாசமா? அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கூட பரிகாசங்கள் வரும். நம்மளை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனால் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. புரியுதா? நாம் கட்டாயம் செஞ்சிருப்போம், ஆனால் செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படித்தான் இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணுமானாலும் பேசும். அப்போது நாம் பரிகசிக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணப்பட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியோடு வந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் பசியை தீர்த்து வைத்தார், இல்லைங்களா? எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரம், உணவை ஆண்டவர் அங்கே போஷிக்கிறார். ஆனால் அவருக்கு வந்த பேர் என்ன தெரியுங்களா? இவன் போஜன பிரியன் சொல்றாங்க, பார்த்தீங்களா? அவர் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்கிறார், அவர் எல்லாருடைய பசியை ஆற்றுகிறார். ஆனால் அவருக்கு வந்த பேர் பாருங்க, இவன் போஜன பிரியன் அப்படிங்கிறாங்க. அவர் அநேகருடைய அசுத்த ஆவிகளை துரத்துகிறார். பிசாசு பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்த அநேகருக்கு அவர் விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு வந்த பேர் என்ன தெரியுங்களா? இவன் பெயல்செபூல், இவன் பிசாசுகளினுடைய தலைவன். பார்த்தீங்களா? அவர் நல்லது செய்கிறாரு, ஆனால் அவருக்கு வர்ற பேரெல்லாம் கெட்ட பேர். யோசித்து பார்த்தீங்களா? உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த சிலுவை அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவரை பரியாசம் பண்றாங்க. நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா, பரியாசம். அப்போ அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். அப்போ இயேசுவுக்கு இப்படி எருசலேமிலே பரிகாசங்கள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தும் கூட 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஹல்லேலூயா. அருமையானவர்களை கவனியுங்கள். அப்போ இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்படி நடக்கும்னு அவருக்கு தெரியும், சரிங்களா? எருசலேமில் நுழைந்ததுமே அவரை யாரும் பாராட்ட போறது கிடையாது, அவரை மலர் மாலை போட்டு அவரை வரவேற்க போறது கிடையாது, அவரை கேவலமா திட்ட போறாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச போறாங்க. அந்த சூழ்நிலையில அவர் முன்னே நடந்து போகிறார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களை பத்தி என்ன பத்தி ஊர் உலகம் 1000 பேசும். அதை அன்பானவர்களை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், சரிங்களா? ஆண்டவருக்காக தொடர்ந்து நீங்களும் நானும் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யார் என்ன பேசினாலும் பேசட்டும். உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், இல்லை? என் பணி செய்வதே என்னுடைய கடமை. அப்போ அதுபோல் அன்பானவர்களே, யார் நம்மளை பற்றி எது பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, அதை நாம் பொருட்படுத்தாமல், அதை ஒரு பொருட்டாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவருக்காக முன் செல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள், சரிங்களா? அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாட்டில் ஒரு பாட்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் எனக்கு வெற்றி உண்டு. அந்த பாட்டில் ஒரு சரணம் வரும். அந்த சரணத்தில் கடைசி 2 வரிகள் வரும். என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் முடியுங்க,
நான் சோர்ந்து போக மாட்டேன். உண்மைதானா? பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அடுத்த வாரமே வர்றதில்லை. பாடுறது மட்டும் என்னது, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இல்லை, வீட்டில் டேடி ஒன்று சொல்லிட்டாருன்னா பிள்ளைங்க பாத்திரமே துலக்கிறது இல்லை. மம்மி ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் பாடுறது என்னது, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போகமா. உண்மையா இது? இல்லை, யோசித்து பாருங்க. அப்போ நாம் பாடுறது ஒன்றா இருக்குது, நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரியாக இருக்குது. அப்போ கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, நாம் என்ன பாடுறோமோ அப்படி தான் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சோர்ந்து போகக்கூடாது. 1000 பேர் 1000 விதத்தில் பேசட்டும், என்ன வேணுமானாலும் சொல்லிட்டு போகட்டும். அன்பானவர்களே, அவைகளை நீங்களும் நானும் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக முன் செல்லுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக முதலாவதாக அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய பல பாடுகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இயேசுவை போல நாம் முன்னே நடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு வரக்கூடிய அவமானமான வார்த்தைகள், அபகீர்த்தியான வார்த்தைகள், லட்சணமான வார்த்தைகள், அதாவது நம்மை குறித்து வரக்கூடிய அந்த பரிகாசம் பண்ணப்படுகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக முன் செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, அங்கே அடுத்தபடியாக வாசிப்போம், அதே 34ஆம் வசனம். அவரை வாரினால் அடித்து போதும். அவரை வாரினால் அடித்து. இப்போ இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. வாரினால் அடிப்பது அப்படின்னா அது அவ்வளோ லேசான சாதாரணமான ஒரு காரியம் கிடையாதுங்க. அந்த வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் இப்படி ஒரு முனை இருக்கும், கையில் பிடித்து கொள்வதற்கு. அதற்கு இன்னொரு முனையை பார்த்தீங்கன்னா 9 கிளைகள் தொங்கி கொண்டு இருக்கும். அந்த ஒரே வாரில் 9 கிளைகள் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். there will be 9 branches. பார்க்கறதுக்கு ஒரு வார் மாதிரி தான் தெரியும், ஆனால் 9 வார்கள் அங்கே இருக்கும். அந்த 9 வார்களிலே நீளமான எலும்பு துண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். நீளமான ஆணிகள் அதிலே கோர்க்கப்பட்டிருக்கும். பெரிய பெரிய குண்டுமணிகள் அதிலே காணப்படும். நீளமான குத்தூசிகள் அதிலே கோர்க்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த வார். அந்த வாரை எடுத்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய அந்த விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு போர் சேவகன் அதற்கென்று பயிற்சி எடுத்து, அந்த பலம் வாய்ந்த அந்த விசேஷித்த பயிற்சி பெற்ற அந்த போர் சேவகன் தான் இந்த வாரினாலே அடிப்பான். ஸோ இயேசுவை அப்படி வாரினால் அடிக்கும் பொழுது ஒரு அடி அடித்தானா அது 9 அடிகளுக்கு சமானம். ஏன், அந்த வாரில் மொத்தம் எத்தனை இருக்குது? 9 வார்கள் இருக்குது, 9 கிளைகள் இருக்குது. அதனால் ஒரு அடி அடித்தா அது ஒரு அடிக்கு சமானம் இல்லை, 9 அடிகளுக்கு சமானம். ஒரு அடி அடித்தா ஒரு காயம் உண்டாகாது, 9 காயங்கள் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் அந்த குண்டுமணிகள், அந்த எலும்பு துண்டுகள், அந்த குத்தூசிகள் இவையெல்லாம் அவருடைய சரீரத்துக்குள்ளே ஆழமாய் போய் பதிந்து விடும். அதுக்கப்புறம் இந்த போர் சேவகன் என்ன செய்யணும், தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி மறுபடியும் அந்த வாரை அவன் இழுக்கணும். அப்படி இழுத்தா தான் வரும், பலத்தை பயன்படுத்தி, இல்லைன்னா வராது. அது சரீரத்தில் ஆழத்தில் போய் அப்படியே பதிஞ்சு இருக்கும். ஸோ அவன் இழுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்தம் 4 பக்கத்துலேயும் செதறும். அவருடைய சரீரம் துண்டு துண்டுகள் ஆக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு 4 பக்கமும் செதறும். இதுதான் அவரை வாரினால் அடித்தார்கள் என்பதற்கான சரித்திரம். நாம் அதை ரொம்ப லேசாக வாசிச்சிடறோம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே அவ்வளவு வலி இருக்கிறது, அந்த வசனத்துக்குள்ளே அவ்வளவு வேதனை இருக்கிறது. அவ்வளவு அடிகளும் அவ்வளவு காயங்களும் அவ்வளவு சதைகள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டதும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீங்களும் நானும் தான். நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக ஆண்டவர் அன்றைக்கு வாரினால் அடிக்கப்பட்டார். ஸோ எருசலேமில் நுழைந்ததுமே அவருக்கு நல்லாவே தெரியும், என்னை இப்படி வாரினால் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் எஸ்கேப் ஆகலை, அவர் தப்பிச்சுக்கிட்டு ஓடலை. நம்முடைய ரட்சிப்பு எப்படியாகிலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முன்னே நடந்து போகிறார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களை கவனித்து பாருங்கள். ஸோ அவரை என்ன பண்ணுறாங்க, அடுத்து வாரினால் அடிக்கிறாங்க. முதல்ல பரியாசம் பண்ணப்பட்டார், இப்போ வாரினால் அடிக்கிறார். பார்த்தீங்களா? பரியாசம் என்பது வார்த்தையால் அடிப்பது இல்லை, வார்த்தையால் அடிப்பது. சில பேர் வார்த்தையாலேயே நம்மளை கொல்லுவாங்க. பார்த்தீங்களா?
சொல்லாலேயே நம்மளை கொல்லுவாங்க, பேசியே நம்மளை கொல்லுவாங்க சில பேர். அது மாதிரி அங்கே பரியாசம் என்றால் வார்த்தையால் அடிப்பது. இப்போ ரெண்டாவது வாரினால் அடிப்பது. வார்த்தையால் அடிக்கும் பொழுது சரீரத்திற்கு வலிக்காது, ஆனால் இருதயத்திற்கு வலிக்கும். என்னை இப்படி பேசிட்டாங்களே, என் மேலே இப்படி பழி சுமத்திட்டாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருதயம் வலிக்கும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அப்போ வார்த்தையால் பேசும்போது இருதயத்துக்கு வலிக்கும், ஆனால் வாரினால் அடிக்கும் பொழுது சரீரத்திற்கு வலிக்கும். ஸோ ரெண்டு விதமான அடிகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பார்த்தீங்களா அன்பானவர்களே? ஸோ அவரை வாரினால் அடித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரெண்டாவது அவரை பரியாசம் பண்ணுறாங்க, மூன்றாவதாக அவரை வாரினால் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் கூட 32ஆம் வசனம் மறக்கவே கூடாது. இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வளவு பாடுகள் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு இன்னல்கள் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், இந்த முழு மனுக்குலத்துக்கும் நான் மீட்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் கூட எதையுமே பொருட்படுத்தாம தைரியமாக அவர் முன்னோக்கி செல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கூட புரிதலாம், பலவிதமான அடிகள் ஒருவேளை வரலாம். ஊழியத்துக்காக போகிறோம், யாருன்னா நம்மளை கிண்டல் பண்ணலாம், யாருன்னா நம்மளை அவமானப்படுத்தி பேசலாம், ஒருவேளை கல்லால் நம்மளை தாக்கலாம், ஒருவேளை நம்மளை அடித்து துரத்தலாம். ஆனாலும் கூட அன்பானவர்களே, அதற்காக இயேசுவை நாம் விட்டுடக்கூடாது, வேதத்தை நாம் விட்டுடக்கூடாது, சத்தியத்தை நாம் விட்டுடக்கூடாது, இந்த ரட்சிப்பை விட்டுடக்கூடாது, அவருடைய அன்பை நாம் மறுதலிச்சிடக்கூடாது. அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட இயேசுவுக்காக நான் முன்னடப்பேன், இயேசுவுக்காக நான் முன் செல்லுவேன். அந்த வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அதை பாருங்க, இயேசு அவர்களுக்கு முன்னே எப்படி நடந்து போனாரோ அதே இயேசு தான் என் பாடுகளுக்கு நடுவில் எனக்கு முன்னே அவர் நடந்து போகிறார். சரிங்களா? அதுதான் நமக்கு ஒரு தைரியம். ஆகவே அன்பானவர்களே, நீங்களும் நானும் தனித்து விடப்படவில்லை, நீங்களும் நானும் தனியே காணப்படவில்லை. ஆகவே நமக்கு முன்னால் அவர் போய் 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 கொண்டிருக்கிறபடியினாலே அவரை பார்த்த வண்ணமாக, அவரை தரிசித்த வண்ணமாக நமக்கு எந்த பாடுகள் வந்தாலும் சரி அவைகளை துணிவோடு கூட நாம் சந்தித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தொடர்ந்து நாம் முன் செல்ல வேண்டும். சரி, நான்காவதாக அடுத்த ஒரு காரியம் பார்ப்போம். அதே 34ஆம் வசனம். அவர் மேல் துப்பி. அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, அவர் மேல் துப்பினார்கள், அவரை காரி துப்புனாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தின் மேலே காரி துப்பி இருக்காங்க, அவர் மேல் துப்பி. கவனித்து பாருங்கள், இதுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உண்டு. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி அவருடைய கைகளெல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கெல்லாம் வசன ஆதாரம் இருக்கிறது. அவரை கையால் கட்டிட்டாங்க, ரெண்டு கையை கட்டிட்டாங்க. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட போர் சேவகர்கள் அவருக்கு முன்னால் அவர் முகத்தின் மேலே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, 300க்கும் மேற்பட்ட போர் சேவகர்கள், மோர் தேன் 300 சோல்ஜர்ஸ் அவர் முகத்தின் மேலே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, என் மேலே யாருன்னா காரி துப்பிட்டாங்கன்னா என் கையில் ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்குது, எடுத்து நான் துடைச்சிக்கலாம். ஆனால் இயேசுவுக்கோ துடைத்து கொள்ளுவதற்கு கூட உரிமையற்றவராய் போயிட்டார். ஏன்? அவருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, துடைக்கிறதற்கு கூட அவருக்கு உரிமை கொடுக்கப்படலை. இந்த சூழ்நிலையில தான் 32ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். கடைசியாக இன்னொரு காரியம் 34ஆம் வசனம். அவரை கொலை செய்வார்கள். கடைசியாக என்ன பண்றாங்க? கொலை செய்வார்கள். பார்த்தீங்களா? அவரை பாருங்க, அவர் கொலையே பண்ணிடுறாங்க. முதல்ல அவரை பிடிச்சாங்க, அந்த பிடிக்க ஆரம்பித்ததிலிருந்து ரெண்டாவது பரியாசம், மூன்றாவதாக வாரினால் அடித்தாங்க, நாலாவது காரி துப்புனாங்க, இப்போ ஐந்தாவது என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அவர் கதையே முடிச்சிடுறாங்க, கொலை செய்வார்கள். ஸோ சிலுவையில் நடந்தது படுகொலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பவித்தது படுகொலை. நாம் அதை ரொம்ப நாகரிகமாக என்ன சொல்கிறோம்? அவர் சிலுவையில் மரித்தார். இல்லை, நாம் டீசெண்டாக என்ன சொல்கிறோம்? அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனை தந்தார். இல்லைங்க, சிலுவையில் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? படுகொலை நடந்திருக்கிறது. அவர் கொல்லப்பட்டார், மர்டர்டு. அவரை கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்களும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள், நமக்கு பதிலாக இயேசு கொல்லப்பட்டார்.
நீங்களும் நானும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும். ஆனால் இயேசுவை நமக்கு பதிலாக நம் சார்பில் அவரை கொலை பண்ணி தீர்த்து கட்டிட்டாங்க. ஸோ வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லப்படலை, அவர் என்ன பண்ணப்பட்டார், அவரை கொலை செய்வார்கள். பார்த்தீங்களா? ஸோ எருசலேமில் நுழைந்ததுமே இயேசுவை என்ன பண்ண போகிறாங்க, அவருடைய சாப்டரையே க்ளோஸ் பண்ண போகிறாங்க, அவருடைய கதையை தீர்க்க போகிறாங்க, அவரை கொலை செய்ய போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் 32ஆம் வசனத்தில் முன்னே நடந்து போனார். புரிதுங்களா? இன்றைக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் மரணமே சம்பவித்தாலும் கூட இயேசுவை விட்டு நீங்களும் நானும் பின்வாங்கக்கூடாது. திருச்சபையை விட்டு நீங்களும் நானும் போயிடக்கூடாது. சத்தியத்தை விட்டு நீங்களும் நானும் விலகிடக்கூடாது. மரணமே நேர்ந்தாலும் கூட என் ஆண்டவருக்காக நாம் முன்னால் போகணும். அப்படி தயாருள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த அளவுக்கு இயேசுவை உந்தி தள்ளியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த வசனத்தில் முடிக்கும்போது இப்படி முடியுது பாருங்க. ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஸோ இதுதாங்க, இத்தனை பாடுகளையும் அவர் தைரியமாக துணிச்சலாக சந்தித்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் 3ஆம் நாள்னு ஒன்று இருக்குது. அந்த 3ஆம் நாளில் அவருடைய பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, அவருடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, அவருடைய இன்னல்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. அந்த 3ஆம் நாளில் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய தேவன் இந்த இயேசுவை என்ன பண்ணிடுவாரா, உயிரோடு எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் 3ஆம் நாள்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. சரிங்களா? 3ஆம் நாள்னா உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமைன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆண்டவருடைய கேலண்டரில் இருக்கிற ஒரு 3ஆம் நாள், ஒரு 3ஆம் நாள்னு நமக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த 3ஆம் நாளிலே நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், நம்முடைய கவலையெல்லாம் மாற்றப்படும், நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். அந்த 3ஆம் நாளிலே நம்முடைய பாடுகள் எல்லாம் ஒழித்து கட்டப்படும். சரிங்களா? அந்த 3ஆம் நாள் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அந்த 3ஆம் நாள் வரைக்கும் கர்த்தருக்காக நாம் முன் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, அதாவது கொலையோட அந்த சம்பவங்கள் முடிஞ்சிரு, அந்த வசனம் முடியல பாருங்க. கொலைக்கு பிற்பாடு ஒரு வார்த்தை வருது, ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஸோ அவரை கைது பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவரை வாரில் அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, கொலையே பண்ணாங்க. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த தைரியம் தான் நமக்கும் வேண்டும். இந்த துணிச்சல் தான் நம்மை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆகவே இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் என்பதனுடைய சத்தியம் என்ன? முதலாவதாக இன்றைக்கு காலை வேளையில் பல கஷ்டங்கள் பாடுகளுக்கு நடுவில் நீங்க தயங்காதீங்க, கவலைப்படாதீங்க, நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறேன். இல்லை, உங்களுக்கு முன்னால் இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவதாக நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டிய ரெண்டாவது ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, இந்த இயேசுவை போல நானும் முன் செல்லுவேன், ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதியான தீர்மானத்தில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.